இப்படி பாடுகள் துன்பங்கள் வந்தோன்னா ஆண்டவர் என்னோட கூட இல்லை போல இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இந்த கிதியோனை போல் ஆண்டவர் நம்மளை பராக்கிரமசாலியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் அவருடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஒருபொழுது நம்மை குறைவுள்ளவர்களாக பார்க்கக்கூடாது என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக விளக்கி காட்டுகிறது. நம்ம எந்த சூழலிலும் ஒன்றே ஒன்று இன்னைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் யோசிங்க, கர்த்தருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், உண்மை உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன்னா, இது மட்டும்தாங்க ஒரு கேள்வி நம்ம பார்க்க வேண்டும். வேறு எதையும் இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பார்வையில் நாம் இன்றைக்கு பராக்கிரமசாலிகள். நமக்கு இருக்கும் பிரச்சனை, கர்த்தர் எப்பொழுதும் பிரச்சனைகள் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உண்மையை நாம் சில நேரங்களிலே நம்ப மறுத்து விடுகிறோம். அவருடைய பிரசனத்தை உணர தவறுகிறோம். நாம் பிரச்சனைகளின் தீவிரத்தை பார்க்கிறோம். கர்த்தரோ பிரச்சனைகளுக்கு அப்பால் கிடைக்கும் சமாதானத்தையும் வெற்றியும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைகள் பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நாம் தற்காலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம்.